வணக்கம். நம்ம ஜஸ்ட் குக் சேனலை யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணியும் இல்லை ஃபேஸ்புக் பேஜை லைக் பண்ணியும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் 2 நிமிஷத்தில் ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகாய், அரை கட்டு கொத்தமல்லி அதை தண்டோடு சேர்த்துருக்க சுத்தம் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு விழுதாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது சாதம் எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு கொஞ்சமாக கடுகு சேர்த்து பொரிய வச்சுருக்கேன். இது கூடவே உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, முந்திரி, ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் உடச்சிட்டு சேர்த்துருக்கேன். பருப்பு லேசாக நிறம் மாறி வரட்டும். இப்போது இது பருப்பு நல்லா பொரிஞ்சிடுச்சு. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இந்த வெங்காயம் நல்லா சுருண்டு வதங்கி வரணும், அந்த அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போது வெங்காயம் நல்லாவே வதங்கிருச்சு. நம்ம அரைச்சி எடுத்துருக்கிற கொத்தமல்லி விழுதையும் இது கூட சேர்த்துடலாம். அதே மிக்ஸி ஜாரில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டு அலசி இது கூட சேர்த்துருங்க. சுவைக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இந்த இஞ்சியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். இப்போது இந்த கலவை ரொம்பவே நல்லா தயாராகிடுச்சு. அதோடைய பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. நம்ம வடித்து எடுத்துருக்கிற சாதத்தையும் 1 கப் அளவுக்கு இது கூட சேர்த்து நல்லா பிசைஞ்சிடலாம். இந்த மாதிரி சாதம் கிளறும்போது உங்களுக்கு உப்பு சுவை கம்மியாக தெரிஞ்சுது அப்படின்னா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இல்லை ரொம்ப காரம் அதிகமாக தெரிஞ்சிச்சு அப்படின்னு தோணுச்சுன்னா இந்த எலுமிச்சை சாறு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி சாதத்தை நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்ச நேரம் மிதமான தீயில் வச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. ரொம்பவே சூப்பரான ஆரோக்கியமான கொத்தமல்லி சாதம் தயாராகிடுச்சு. இந்த சாதத்தோட எல்லா கிழங்கு வறுவலுமே வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்டியாக நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.